மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நேற்றைய தினம் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் ஏறி வந்த படகொன்று திசை மாறி இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் கரையொதுங்கிய செய்தி பரவலாக பேசப்பட்டது. இவர்கள் யார், எதற்காக வந்தார்கள், இவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்றைய தினம் பரவலாக எல்லா ஊடகங்களும் பார்க்க முடிந்த ஒரு விஷயம் தான் ரோஹிங்கிய முஸ்லிம்களை ஏற்றி வந்து ஒரு படகு முள்ளிவாய்க்கால் கடலோர பிரதேசத்துல தத்தளிச்சு கொண்டிருந்ததை பார்த்து அங்கிருந்த மீனவர்கள் துரித கதியில் செயல்பட்டு இந்த ஒரு விஷயத்த அரசு அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னது மட்டுமல்ல, அந்த உணர்வுகளை புரிந்து இவர்கள் யார் எவர் என்று எதுவுமே தெரியாமல் அவர்களை மீட்கின்ற பணியிலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற பணியிலும் உடனடியாக களத்துல அந்த மீனவர் சமூகம் இறங்கி அவர்களுக்கு தேவையான உணவு வகைகள், பிஸ்கட், குழந்தைகளுக்கு தேவையான உணவு, அவைகளுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே தயார்படுத்தி கடற்படையுடன் இணைந்து இந்த ஒரு வேலையை செய்திருந்தாங்க. வாழ்த்துக்கள். இதுல ரோஹிங்கிய முஸ்லிம்கள் எதற்காக இங்க வந்தாங்க, இதுல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்படுது. அதுல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானவர்கள் அகதிகளாக எங்கு வந்திருக்கிறாங்க. அதுல 25க்கும் அதிகமான குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் பல்வேறு தரப்பட்டவர்கள் அந்த படகுல இருந்ததாக சொல்லப்படுது. இப்போதைக்கு அவர்களை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மீனவர்கள் துரித கதியில் செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்திருக்கிறாங்க. மருத்துவர் ஒருத்தர் அனுப்பி அவர்களுடைய மருத்துவம் சார்ந்த அவர்களுடைய உடல்நிலைகள் எப்படி இருக்குது என்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அங்கு பேசப்பட்டிருக்குது. ஓரளவுக்கு அவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உண்ணுவதற்கு உணவுகள் தான் அங்கு பற்றாக்குறையாக இருந்திருக்கிறது. பல தினங்கள் அவர்கள் அந்த கடலிலே தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள், எங்கு செல்வது என்று என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. சென்ற மார்ச் மாதம் அளவுல இதே மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற அந்த ஒரு படகு இந்தோனேசியாவை நோக்கி போன அந்த சந்தர்ப்பத்துல அங்கு 2 பெண்களுடைய ஒரு குழந்தையினுடைய பொடி மிதந்து பார்த்த மீனவர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி உடனடியாக தேடுதல் அந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல்ரெடி 70க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும், பாதுகாப்பாக கிட்டத்தட்ட 75க்கும் அதிகமானவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் மீட்டு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல 44 ஆண்களும் 22 பெண்களும் 9 குழந்தைகளும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது. இங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணத்தை இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் ஏன் மேற்கொள்றாங்க? எதுவும் ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்து பெரும் வாழ்வு வாழ நினைக்கிறாங்களா? அகதிகளாக எங்கேயாவது போய்த்து வாழலாம் நினைக்கிறாங்களா? ஏதாவது வசதி படைத்த ஒரு வாழ்வு தொடங்கலாம் நினைக்கிறாங்களா? எதுக்காக இந்த குழந்தைகளோடு, வயோதிபர்களோடு, பெண்களோடு அந்த படகை பார்த்து அவங்களுக்கே தெரியும் இது பயணத்துக்கு உகந்ததே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சாதாரண மனுஷனாலோட கணிச்சுக்க முடியும். அப்படியாக இருந்தா உயிரை பணைய வைத்து இந்த மக்கள் எதற்காக இப்படியான ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அது ஒரு வரலாறோடு சம்பந்தப்பட்ட, ஒரு நாட்டுடைய பூர்வீகத்தோட சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு கதையை வாங்க பார்க்கலாம். ரோஹிங்கிய முஸ்லிம்களுடைய வரலாறு எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரக்கைன் என்ற மாகாணத்துல வெறுமனே 5% மக்கள் தொகையை கொண்ட இனம்தான் இவங்க. இந்த இனம் பூர்வீகமாக அதுதான் அவனோட நாடுன்னு சொல்லப்படுகின்ற வரலாறு உண்டு. அதே நேரம் பிரிட்டிஷனுடைய ஆளுகைக்கு கீழே போர்மா இருந்த சந்தர்ப்பத்துல விவசாய நிலங்கள்ல பயிர் செய்வதற்காக பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து இவங்க வரவழைக்கப்பட்டாங்கன்ற ஒரு கதையும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, எப்ப தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாடுகளிலும் அகதிகளாக அல்லது தொழிலுக்காக வந்தவங்க அந்த நாட்டுல வாழுகின்ற ஒரு வளமையை பார்க்க முடியுது. ஐரோப்பால நிறைய அகதிகள் வாழ்றாங்க. இலங்கையில கூட தொழிலுக்காக வந்த இளைஞர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கப்பட்டு அவங்க வாழ்றதை பார்க்க முடியுது. எல்லா நாடுகளிலும் எல்லா கலாச்சாரங்களும் இருக்க ஒரு விஷயம். இங்க மட்டும் எப்படி இது ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குங்க இல்லையா? அந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஜப்பான் இந்த போர்மாட ஆட்சியை கையில் எடுக்கிறாங்க. ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா, வகுப்பு வேறுபாடெல்லாம் வச்சு அங்க ஒரு அரசியலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த கணத்துல இருந்து இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மங்கள் கட்டவிழ்க்கப்படுது. இது இப்படியே பயணிக்கிற நேரத்துல 1948ஆம் ஆண்டுல இந்த போர்மாக்கு சுதந்திரம் கிடைக்குது. இதுக்கு பிறகு அங்கு எவ்வளவு தூரம் இந்த சிறுபான்மை முஸ்லிம்களை நிந்திக்கலுமோ, வதை செய்யலுமோ, எவ்வளவு தூரம் நெருக்கடிக்கு உள்ளாக்கலுமோ அதெல்லாம் அவங்க சளைக்காம செஞ்சுட்டு வந்தாங்க. போதா குறைக்கு ஆடுறவன கையில வேப்பங்கொப்பு கொடுத்த கதை போல
1962ஆம் ஆண்டு ஒரு இராணுவ ஆட்சி வருது. இராணுவ ஆட்சி வந்ததுதான் அந்த கணத்திலிருந்து இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுது. இதுல உச்சபட்சமா என்ன பண்ணினாங்கடா, ஒரு கிராமத்துக்குள்ள போறது. அங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல உங்களுக்கு என்ன வேலை, அந்நியர்களுக்கு எங்க என்ன சோழி, இந்த நிலம் உங்களுக்குரியது இல்ல, நாட்டை விட்டு நீங்க போயிடணும் அப்படின்ற பிரச்சாரங்களை அரசு சார்பாக இராணுவம் செய்ய ஆரம்பிச்சது. இப்படி இராணுவ ஆட்சி வந்ததோட சளைக்காம, மனிதாபிமானம் இல்லாம எல்லா வகையான அக்கிரமங்களையும் அவங்கள் மீது கட்டவிழ்க்க ஆரம்பித்தது அரச அனுசரணையோட. இந்த இராணுவம் கற்பழிக்கிறது, சொத்துக்களை சூறையாடுறது, அடிமைப்படுத்துறது, சிறை பிடிக்கிறது, தீ வைக்கிறது, இப்படி ஏகப்பட்ட அடாவடித்தனங்கள்ல செஞ்சாங்க இல்லையா? இது போதா குறைக்கு பொதுமக்களும் அதை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. 2012ஆம் ஆண்டு ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கேளுங்களேன். அந்த பெண்ணை பிடித்து 3 பேர் சேர்ந்து ஆடைகள்லாம் கலந்து மிக பயங்கரமாக கற்பழித்து பல்வேறு இடங்கள்ல உடம்புல கத்தி குத்து காலாகி உயிர் போகல அப்படின்றதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, காதுல இருந்து இந்த காது வரைக்கும் கழுத்து அப்படியே அறுத்து துண்டாக்கினாங்க. மிகப்பெரிய ரணகலமாக அந்த பகுதி மாறியது. முஸ்லிம் மக்கள் எங்கெல்லாம் ஓடினாங்களோ அங்கே அப்படி தடிக்க ஆரம்பித்தாங்க. பஸ் வண்டிகளை போனவங்களை இறக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. வீடுகளை தீக்கிரைக்க ஆக்கிறாங்க, சொத்துக்களை சூறையாடினாங்க. இப்படி கட்டுக்கடங்காம பல்வேறு வன்மங்களை இவங்க செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல வாழ்வா சாவா என்ற போராட்டத்துல அங்கிருக்கிற ரோஹிங்கிய முஸ்லிம்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு பெண் குழந்தை, ஒரு சிறுமி சொல்லுகின்ற வாக்குமூலத்தை கேளுங்களேன். அவ பேரு சாரா பேகம். சாரா பேகம் ஒரு சிறுமி. அவ சொல்றா, எங்களது கிராமத்தை ராணுவ முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணினாங்கன்னா, அனைவரையும் ஆயுத முனையில ஆண்கள் எல்லாம் கடத்தி தனிமைப்படுத்தி கொண்டு குவிச்சாங்க. பிறகு அழகான பெண்கள் எல்லாம் கடத்தி அவங்களோட பெற்றோருக்கு முன்னாலே கற்பழிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஊரையை தீக்கிரையாக்கினாங்க, இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் சூறையாடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பெண் குழந்தை சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு 3 ராணுவ வீரர்கள் வந்தாங்க, ஆயுத முனையில மிரட்டினாங்க, என் ஆடைகள் எல்லாம் ஒவ்வொருத்தர் கலட்டினாங்க, மாறி மாறி என்ன பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க, அடிவயிறு வலிக்க ஆரம்பிச்சது, இரத்தப்பேறு ஓட ஆரம்பித்தது, வலிக்கு பாவிக்கிறதுக்கு மருந்து கூட எங்களுக்கு யாரும் தரல. இப்படியான கொடுமைகளோட வாழ்ந்த சம்பவம் தான் அங்கு பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. இராணுவம் ஒரு பக்கம், பொதுமக்கள் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு இன்னல்களோட இந்த சமூகம் வாழுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல தான் இங்கிருந்து இல்ல எங்காவது ஓடி போகலாமே, எங்கேயாவது போய்த்து வாழலாமே என்ற ஒரு முடிவுக்கு இந்த சமூகம் வந்து அகதிகளாக இவங்க இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த ஒரு பயணத்தின் வழிபாடுதான் நேற்றைய தினம் நமது நாட்டுக்கு கரையொதுங்கிய அந்த படகுல நூற்றுக்கணக்கான அகதிகள் வந்து குழந்தைகளோட, வயோதிபர்களோட உண்ண வழி இல்லாம எங்கு போறன்னு தெரியாம பாதுகாப்பற்ற ஒரு படகுல மரபண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையும் உருவாகி இருக்குது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகளை உருவாக்கும். தரைமார்க்கமான பயணங்களை எங்கேயாவது மேற்கொள்ளாங்க, ஏன் கடல் மார்க்கமாக இந்த பயணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? தரைமார்க்கமாக போறதுக்கு இந்தியாவினுடைய எல்லைகளை வந்து கடுமையாக பலப்படுத்திருக்குது. காரணம், நரேந்திர மோடி அவங்க இல்லையா பிரதமராக இருக்கிறாரு. அவருக்கு முஸ்லிம்களை ரொம்ப விருப்பம் இல்லையா? அவர் எக்காரணம் கொண்டு முஸ்லிம்களை அதுக்குள்ள எடுக்க மாட்டாரு. அதே போல பங்களாதேஷ் அதனுடைய கதவுகளை திறந்து கொடுத்துச்சு. 2018 அறிக்கை சொல்லுது, அந்த காலகட்டத்துல மட்டும் பங்களாதேஷ் நாட்டுக்குள்ள அகதிகளாக போனவங்க வந்து 7 லட்சத்துக்கும் அதிகம் என்று சொல்லப்படுது. அதே நேரம் யூனிசெஃப் சொல்லுது, அவங்கள தங்க வச்சிருக்கிற கூடாரங்கள்ல எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அவங்களுக்கு கிடையாது. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 18,000 குழந்தைகள் பிறந்திருக்குது. அதே நேரம் வந்து ஒரு 3000 குழந்தைகளுக்கு தான் அடிப்படை மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியுமா இருக்குது. அது மட்டும் இல்ல, அன்றைய கருத்து கணிப்பு சொல்லுது, கிட்டத்தட்ட 25,000 பெண்கள் வந்து இளம் வயதுல கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பிரசவத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா அந்த பிரசவங்களை பிரசவிக்கிறதுக்கான எந்த மருத்துவ வசதிகளும் அங்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சிறிய முகாம்கள்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட அதிகமான பெண்கள் கர்ப்பமானது போர்மா இராணுவத்தினுடைய கூட்டு பாலியல்ல. சில சமயங்கள்ல இந்த குழந்தைகளை கூட இவர்கள் கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு அச்சு சூழல் உள்ளது என்ற ஒரு அபாயகரமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் முஸ்லிம்கள் போர்மா நாட்டிலிருந்து ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பங்களாதேஷ் சென்றிருக்கிறாங்க. அங்கு வாழ முடியாமல் இருப்பதனால் தான், உண்ணுவதற்கு வழி இல்லை, உறங்குவதற்கு இடமில்லை என்பதனால் தான் எங்காவது சென்று சேரலாம் என்ற நோக்கத்துல தான் இந்த பயணங்கள் அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு தரவும் சொல்லுது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூசி அந்த நாட்டுடைய தலைவராக இருந்த காலப்பகுதியில கூட இந்த இராணுவத்தின் மூலம் இப்படியான அட்டகாசங்கள் நடந்ததாக செய்திகள் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அந்த நாட்டுல தலைவராக இருக்கும்போது இந்த பெண்களுக்கு இத்தனை வன்முறைகள், இத்தனை வன்புணர்வுகள் நடந்ததுன்னா எதற்காக இந்த சமாதான பட்டம் இவருக்கு
ஏன் இவ அதை செய்து கொள்ளல? இவவால ஏன் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க முடியல என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அத அவளால செய்ய முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க 80% பௌத்த மக்கள திருப்திப்படுத்தணுமாக இருந்தா, அவங்க செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் தடுப்பதற்கு இந்த சூசியால முடியாது என்பதுதான் உண்மை. பிபிசி அவர்ட்ட கேட்டுச்சு. இனப்படுகொலை நடக்குது, இன சுத்திகரிப்பு நடக்குது அப்படின்றதுக்கு அவ சொன்னா, பிரச்சனைகள் இருக்குது இல்லாமல் இல்லை. ஆனால் இன சுத்திகரிப்பு என்று சொல்லுகின்ற வார்த்தை அளவு கடந்தது என்று சொல்லியிருந்தார். இது ஒரு இன சுத்திகரிப்புன்னு சொல்லாம, எதை இன சுத்திகரிப்புன்னு சொல்றது? அங்கு கிராமங்களே ரோஹிங்கிய முஸ்லிம்க்கு எதிரான சிறைச்சாலைகளா மாற்றப்பட்டிருக்குது. படிப்பதற்கு அனுமதி கிடையாது, தொழில் செய்வதற்கு அனுமதி கிடையாது. திருமணம் முடிக்கிறதாக இருந்தா கூட அரசுடைய அனுமதி பெற்றுத்தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்றது இன சுத்திகரிப்போ, இன அடக்குமுறையோ இல்லையா? இப்படியான பெண்களுக்கெல்லாம் யாருதான் சமாதான நோபல் பரிசு கொடுத்தாங்களோ என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது. சரி, எத்தனை ஆண்டுகள் தான் அந்த அக்கிரமத்தோடு இந்த அநியாயத்துக்கு பக்கபலமாக இருந்த சூசி ஆட்சி செஞ்சாங்க. அவட நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலைமையாகத்தான் போயிருக்கு. இந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை விட மோசமான ஒரு கஷ்டத்துல தான் அவ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக ஆட்சிக்கு வந்ததை பொறுக்க முடியாத ராணுவம் 19 குற்றச்சாட்டுகளை வைத்து இவருக்கான தீர்ப்பு வந்திருக்குது. 33 ஆண்டுகள் சிறைவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த தீர்ப்பு வரும்போது அவருக்கு வயது 77. 33 கூட்டும் பொழுதோ 100 வயதையும் தாண்டி சிறைவாசம் இருக்க வேண்டிய ஒரு அவல நிலையும் இவருக்கு உருவானது. எத்தனை நாடுகள் அகதிகள் வாழ்றாங்க? எங்க அகதிகள் இல்லை? எங்க தொழிலுக்கு வந்தவர்கள் அந்த நாட்டிலே சிட்டிசன் பெறாமல் இருக்கிறார்கள்? ஐரோப்பா நாடுகளை பாருங்களேன், உழைக்க வந்தவர்களோ அல்லது பூர்வீகமாக இருந்தவர்களோ மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு, மனிதநேயம் கொண்டவர்கள் இருக்குது. எப்படி நீங்க மிருகங்களாக மாறினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்பாவி பெண்கள், அப்பாவி குழந்தைகள், இவர்களை பழிதீர்ப்பதற்கான நீங்கள் வேட்கையில் எப்படி இறங்கினீர்கள் என்பதுதான் நமக்கு இருக்கின்ற கேள்வி. எனவே இதுக்கு பக்கபலமாக இருந்த ஒருவர் ஒரு மதகுரு என்றும் சொல்லப்படுது. அவர்தான் அசின் விராத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேரர். இவருடைய ஒரு இயக்கத்தினூடாகத்தான் இது போன்ற விஷயங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இப்படியான முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளில் அந்த சமூகம், அந்த இராணுவம், அந்த மக்கள் இறங்கியதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த மனிதரையும் பொதுபல சேனா 2016ஆம் ஆண்டு அவங்களுடைய ஒரு மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, பொதுபல சேனா எப்படிப்பட்டது, அதனுடைய அமைப்பு, அதனுடைய கொள்கை, அதனுடைய செயலாளராக இருந்த ஞானசார தேர இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. எனவே இப்படியான பல்வேறு நெருக்கடிக்குள் வாழுகின்ற ஒரு சமூகம் தான் ரோஹிங்கிய முஸ்லிம்கள். அவர்களுக்கான விடுதலை, அவர்களுக்கான விடிவு எங்கிருக்கும் என்பதால் எமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே இங்கு வந்திருக்கின்ற இந்த அகதிகளுக்கு மருத்துவ வசதி, உணவு வசதி, தங்குமிட வசதிகள் அரசு செய்து கொடுக்கட்டும். தற்காலிகமாவதேனும் அல்லது நிரந்தரமாவேனும் இந்த பணிகளை செய்து கொள்ளட்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் மீசான் டிவி முன்வைக்கிறது. அதே சமயத்திலே இந்த மக்களுடைய துன்பத்தை தத்தளிக்கின்ற நிலையை பார்த்து அந்த பிரதேசத்து மீனவர்கள், பொதுமக்கள் இணைந்து இவர்கள் சம்பந்தமாக தகவல்களை அரசு தரப்புக்கு வழங்கியது மட்டுமல்லாமல் உணவு, மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்த அந்த மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை மீசான் டிவி தெரிவித்துக் கொள்கிறது. எனவே பிறருடைய கஷ்டத்தில் நாம் உதவி செய்யும் காலமெல்லாம் இறைவன் எமக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். எனவே எமது கஷ்டங்கள் போக வேண்டுமாக இருந்தால் பிறருடைய கஷ்டங்களை, துயரை துளைக்கின்றவர்களாக நாம் ஆகுவோமாக. அந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். எப்படியாவது குழந்தைகளோடு எங்கேயாவது ஒரு கண் தெரியாத தேசத்தில் சென்று வாழ்ந்து கொள்ளலாம். மனிதர்களாக வாழ்கின்ற நாடுகளிலே எமக்கான உதவிக்கரங்கள் நீட்டப்படும் என்ற நம்பிக்கையில்தான் திசை தெரியாமல் அந்த படகுகளிலே, பாதுகாப்பட்ட படகுகளிலே அவர்கள் ஏறி பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது. இந்த ரோஹிங்கிய மக்களுடைய இந்த படகு பயணத்தை ஐநா சபை எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிதக்கும் சவப்பெட்டி அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, எங்க போற, யார்கிட்ட போற, இந்த நாட்டில் நோக்கி பயணிக்கிற அப்படின்னு எந்த இலக்கும் அவங்களுக்கு இல்லை. எங்க வாழ முடியாது, எங்காவது போய் தரலாம் அப்படின்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறவங்க, காத்து எத்திசையில் அடிக்குதோ அந்த திசையை நோக்கி படகு போக ஆரம்பிக்கும். அங்குதான் அவங்களோட பயணம் இருக்கும். இப்படி யாராவது மனிதநேயம் கொண்டவங்க யாராவது இருந்தா உணவு தருவாங்க, சாப்பிடுறதுக்கு இடமளிப்பாங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டாவது உசிரை கையில பிடிச்சிடலாம் என்ற நோக்கத்துல தான் இவங்க வாரதாக ஐநா சொல்லுது. எனவே இந்த நிலைகள் மாறணும் அப்படின்றது தான் நம் அனைவருடைய மனிதநேயம் கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையாகவும் இருக்குது. இந்த நிலை மாறுமா பார்க்கலாம். எத்தனை வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட முறை இதுவரைக்கும் முடியல, இனி எப்போது முடிய போகுதோ அந்த விடியல் நோக்கித்தான் அந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பயணமாகறாங்க. அந்த விடியல் கூடிய சீக்கிரம் கச்சிதமாக விடிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.